வணக்கம். திடீர்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு, கம்யூனிஸ்ட்னு கூட சொல்ல முடியாது, கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்களுக்கு ரோசம் வருது, கோபம் வருது, எல்லாம் வருது. அறிவாலயத்தில் உப்பு அதிகமாக போட்டாங்க போல இருக்கு. அடிப்படையில் இவங்களை கம்யூனிஸ்ட்னு சொல்லக்கூடாது, போலி கம்யூனிஸ்டுகள் அல்லது சோகால்டு கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா சரியா இருக்கும். ஏன்னா கம்யூனிசம் சிறந்த கோட்பாடு, உயரிய தத்துவம், மாற்று கருத்தே இல்லை. கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு நூற்றாண்டு கால வரலாறு உண்டு. அவங்க கடந்த காலத்தில் அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிர்கொண்டிருக்காங்க, மக்களுக்காக போராடி இருக்காங்க, சிறைக்கு போயிருக்காங்க, உயிரை ஈகம் பண்ணியிருக்காங்க, வாழ்வையை அர்ப்பணிச்சிருக்காங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐயா இன்னைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு, மறைந்த ஐயா சங்கரையா, மறைந்த ஐயா ஜீவா, சிங்காரவேலர்னு நம்ம பட்டியலிடலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்கள் அவ்வாறு இருக்காங்களான்னா கேள்விக்குறிதான். ஒரு காலத்தில் ஒரு ஊரில் யாராவது ஒருத்தன் அநியாயத்தை தட்டி கேட்பான், அநீதிக்கு எதிராக பொங்குவான். அவனை ஊர் மக்கள் கேட்பாங்க, நீ கம்யூனிஸ்டாப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மக்களோட பொது புத்தியில் இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை கம்யூனிஸ்ட் தான் தட்டி கேட்பான் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இருக்கான்னா இல்லை, இன்னைக்கு அப்படி இல்லவே இல்லை. இன்னைக்கு ஒரு ஊரில் அநியாயத்தை அக்கிரமத்தை தட்டி வைக்கிறான்னா நாம் தமிழர் கட்சியா, சீமான் தம்பியா அப்படிதான் கேட்குறாங்க. ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக கூட்டணியிலே பாயை விரிச்சு அங்கே படுத்துட்டாங்க. அவங்க சமூக அவலங்களை, கொடுமைகளை, அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை தட்டிய கடலாம் இல்லை, குறைந்தபட்சம் கேட்பாங்களான்னா கேட்கறதும் இல்லை. ஏன்னா கூட்டணி தர்மம்ங்கிற இந்த கருமம். அதனால அவங்க அண்ணன் சீமான் மீதான வன்மத்தை, காழ்ப்புணர்ச்சி காட்டுவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா திமுக மீதான விசுவாசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கு ஒரு இத்து போன வழக்கு. அதுல எந்த நியாயமோ நீதியோ அறமோ இல்லை. யாரும் இதுல பாதிக்கப்படலை. உண்மையிலே பாதிக்கப்பட்டதுன்னா இந்த அவதூறு போடப்பட்டு பாதிக்கப்பட்டது அண்ணன் சீமான் தான். அந்த பெண்மணி ஒரு மோசடி பேர்வழி, பணம் பறிப்பதற்காக பாலியல் புகார் அப்படிங்கிற இந்த வாதத்தை வச்சு அவங்க பல பேர்கிட்ட பணம் பறிச்சாங்கிறது ஊருக்கே தெரியும். கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி அவங்களே புகார் மனுவை திரும்ப பெற்றாங்கிறது ஊருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் திமுக அரசு பழி வாங்குற நோக்கத்துக்காக இந்த வழக்கெடுத்து அண்ணனை அவங்க குறி வைக்கிறாங்க. இது பார்க்குற சாதாரண அரசியல் புரிதல் இல்லாத ஒரு சாதாரண பொதுமக்கள் கூட புரியும். ஆனா இந்த வழக்கை பத்தி சொல்றப்ப அண்ணன் சீமான் வீட்டில் சம்மன் கிழிச்சதுக்காக காவல்துறை அதிகாரி ஒரு முன்னாள் இராணுவ வீரரை இழுத்துட்டு போறேன். அந்த ஆளு அவ்வளவு அடாவடித்தனத்தோட மோசமா அந்த காவல்துறை அதிகாரி நடந்துக்கிறார். அந்த அதிகாரியை கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கல. சம்மனை கிழிச்சா ஏங்க அப்படி பண்றீங்க? சம்மனை நீங்க இஷ்யூ பண்ண பிறகு கிழிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ ஒரு தலைவர் வீட்டுக்குள்ள போய் அத்துமுறை இந்த வேலையை செய்வீங்கன்னா நாளைக்கு சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்க? ஒரு தலைவர் வீட்டுக்குள்ளேயே அத்துமீறி போய் இப்படி ஒரு முன்னாள் இராணுவ சட்டையை பிடிச்சி இழுப்பீங்கன்னா நாளைக்கு சாமானிய மக்களை இதே போலதான் நடத்துவீங்க அப்படின்னு அதுக்கு எதிராக இந்த கம்யூனிஸ்ட்கள் கிளம்பியிருக்கணும், குரல் எழுப்பியிருக்கணும். ஆனா அப்ப எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அண்ணன் சீமானவர்கள் அவங்க ஆவேசமா கொடுத்த பேட்டியை பார்த்துட்டு பாலியல் குற்றவாளி அப்படிங்கிற வார்த்தையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலர் சண்முகம் பயன்படுத்தார். இதுல எந்த நியாயமும் இல்லை, பச்சை அயோக்கியத்தனம். இது உங்களுக்கு அண்ணன் சீமான் மீது வன்மம் இருக்கு, காழ்ப்புணர்ச்சி இருக்கு, பகைமை இருக்குங்கிறதால அபாண்டமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தியது ஏற்கவே முடியாது. நீங்க இன்னும் சொல்ல போனா அண்ணன் திருமாமலை இதே வகை குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப அண்ணன் திருமாமலை இதே போல இந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்களா பாலியல் குற்றவாளின்னு? ஐயா வைரமுத்துவையும் குறை சொன்னாங்க. நாம அதை உள்நோக்கம் கொண்டது ஏற்கனவே சொன்னோம். அப்ப ஐயா வைரமுத்துவ சொல்வீங்களா? அப்ப என்ன, அண்ணன் சீமான் அரசியல்ல எதிர்நிலையில் இருக்காரு. அப்ப அவரை தாக்கணும், அப்ப இதை வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக இல்லை, சின்ன புத்தித்தனமா நடந்துக்கிறாங்க. உண்மையிலேயே இந்தியாவிலே எல்லா மாநிலங்கள்லையும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆண்டிருக்கணும். இந்தியாவே கம்யூனிஸ்ட கோட்பாடு தான் ஆண்டிருக்கணும். ஏன்னா உலகத்திலேயே பொருளாதார சமத்துவம் இல்லாத 2வது பெரிய நாடு இந்தியா. இந்தியாவில் ஏழைக்கும் பணக்காரனுக்குமான மாறுபாடுங்கிறது மலைக்கும் மடுவுக்குமான மாறுபாடு. அப்ப இங்க வர்க்க புரட்சியை மையப்படுத்திய இவங்களோட இந்த கோட்பாடும் இவங்களோட செயல் திட்டமும் இந்தியாவில் வெற்றி பெற்றிருக்கணும். ஆனா இந்தியாவில் வெற்றி பெற முடியல. மேற்கு வங்கத்தை ஆண்டாங்க, திரிபுராவை ஆண்டாங்க, இப்ப கேரளாவை ஆண்டு கொண்டிருக்காங்க.
அப்ப 3 மாநிலங்களோட கம்யூனிஸ்டுகளோட ஆதிக்கம் வந்து சுருங்கி போச்சு. அப்படி சுருங்கி போனாலும் மக்களுக்காக போராடக்கூடிய போராளிகள் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பேரும் இல்லை, தமிழ்நாட்டில் அவ பேரா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்க 2 பேரும் திமுக கூட்டணியில் இருக்காங்க. எதுக்கு திமுக கூட்டணியில் இருக்காங்க? 1964 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரிஞ்சு போகுது. ஏன்னா அன்னைக்கு இந்திய சீன போர், அந்த போரின் போது சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்டவங்க எல்லாம் வெளியேறி அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு தனி அமைப்பா மாறிட்டாங்க. இவங்க உலக பாட்டாளி வர்க்கத்தை ஒன்று சேருங்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிரிஞ்சிருப்பதற்கான தேவையே இல்லை. அன்னைக்கு சீன போர் இருந்துச்சு, சீன ஆதரவு நிலைப்பாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மாறுபட்ட பார்வை இருந்துச்சு. ஒரே கட்சிக்குள்ள 2 வித பார்வை இருந்துச்சு, விலகி போனாங்க. சீனாவை ஆதரிச்சவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாகவும், அதை ஆதரிக்காதவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாகவும் அப்படியே இருந்துட்டாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, 2 பேருக்கும் ஒரே நிலைப்பாடு, எல்லாம் ஒண்ணுதான். ஆனாலும் இவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. சரி, அவங்களோட விருப்பம் கூட வச்சுக்கோமே. குறைந்தபட்சம் இன்னைக்கு வந்து மக்களுக்காக போராடுவதற்கான தாரிமுகம் கொண்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா இவங்க வந்து இன்னைக்கு ஊழலுக்கும் சுரண்டலுக்கும் எல்லாத்துக்கும் துணை போறாங்க. குறிப்பா சொல்லணும்னா செந்தில் பாலாஜி, அது யாரு? உலகத்துக்கே தெரியும், ஊழல் பெருச்சாளி, ஊழல் பேர்வழி, எல்லாருக்கும் தெரியும். 2016 குளித்தலை சட்டமன்ற தேர்தல் பரப்புரையும் போது ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, போக்குவரத்து துறையில வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு ஏமாத்தினாரு செந்தில் பாலாஜிங்கிறது. அடிப்படையில் போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கினாலும் தப்பு, கொடுத்தாலும் தப்பு, ரெண்டுமே லஞ்சம் தான், ரெண்டுமே ஊழல் தான். அப்ப கொடுப்பவங்களையும் ஏற்க முடியாது, வாங்கினவங்களையும் ஏற்க முடியாது ஒரு பக்கம். இருந்த போதிலும் அதுல ஏமாந்தவங்க 2 பேர்ல யார் ஏமாந்தவங்க அப்படின்னு வகைப்படுத்தினா, யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு வகைப்படுத்தினா, லஞ்சம் கொடுத்தாதான் வேலை கிடைக்குங்கிற நிலைமையில வேற வழி இல்லாம கடனை உடனே வாங்கியாவது, வட்டி கடன் வாங்கியாவது, லஞ்சம் கொடுத்தாவது வேலைக்கு போயிடலாம் நினைச்சான்ல, அவன் ஏமாற்று பேர்வழியாக இருந்தாலும் கூட அவன் தான் பாதிக்கப்பட்டவன். அவன்கிட்ட ஏமாத்தி ஊழல் பண்ணார்ல செந்தில் பாலாஜி, அவன் தான் அந்த ஆள் தான் அயோக்கியம். இதுல செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது பண்ணுது. கைது பண்றப்ப என்ன சொல்லலாம்? செந்தில் பாலாஜியை கைது பண்ணது சரி, இதே போல மற்றவங்களையும் கைது பண்ணுவியா? பாஜகவை சேர்ந்தவங்களை, பாஜக கூட்டணியை சேர்ந்தவங்களை கைது பண்ணுவியா அப்படின்னு கேட்டால் அந்த வாதம் ஏற்பட்டது, தர்க்க நியாயம் கொண்டது. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து பழிவாங்கப்பட்டாரு, அவர் வந்து அப்பழுக்கற்றவர், நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு யார் போராடுறா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து போராடுது. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க, உண்மையிலேயே சுரண்டப்பட்டவங்கன்னா அதை வச்சு பார்த்தா கூட அந்த பணம் கொடுத்து ஏமாந்தான்ல வேலை கிடைக்காம, அவன் தான் சுரண்டப்பட்டவன், அவன் தான் பாதிக்கப்பட்டவன். குறைந்தபட்சம் அவனுக்காவது பேசியிருந்தா கூட நியாயமுடையது. ஆனா செந்தில் பாலாஜிக்காக பேசினாங்க. ஏன்? கூட்டணி தர்மம். அதே போல வேங்கவையில் படுகொலைன்னு சொல்ல முடியாது, வன்கொடுமை. வேங்கவையில் வந்து ஜனநாயக படுகொலைன்னு சொல்லலாம், சாதிய வன்கொடுமை அப்படின்னு சொல்லலாம். ஜனநாயக படுகொலை, சாதிய வன்கொடுமை. அந்த வேங்கவையில் கொடுமையில மனித மலத்தை வந்து குடிநீர் தொட்டில கலந்துடுறான். 2 ஆண்டாயும் அதை கண்டுபிடிக்கல. இப்ப யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளிகளை எடுத்து, அங்க சாதி பிரச்சனை கிடையாது, சாதியே காரணம் கிடையாது, இன்னும் சொல்ல போனா அந்த மலம் கலந்த தண்ணியை யாருமே குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஆடு வந்து திருட்டு போகல, நான் கனவு கண்டேன்னு சொல்லுவாரு ஒரு படத்துல, வடிவேலு படத்துல, அந்த மாதிரி ஒட்டுமொத்த கதையை முடிக்கிறாங்க. இன்னைக்கு வேங்கவேலுக்கு யாராவது போக முயற்சி பண்ணா போக விடாம காவல்துறை தடுக்குது. அந்த வேங்கவேலில் ஒருத்தங்க இறந்து போறாங்க, ஒரு பாட்டி இறந்து போறாங்க. இறந்து போனவங்களை பார்க்க பக்கத்து ஊர்ல இருந்து கூட யாரையும் அனுமதிக்கல. இந்த கெடுபிடி கொடுமை நடக்குது. இந்த வேங்கவேலி குறித்து ஐயா முத்தரசன் கேட்கிறாங்க. ஐயா முத்தரசன் சொல்றாரு, இது பழசுங்க, பழைய விஷயங்க, அது விசாரணை போயிட்டு இருக்கு, அதை விடுங்க அப்படின்னு ஒரு கொடுமையை, ஒரு அநீதியை ரொம்ப சர்வசாதாரணமா கடந்து போறாரு. ஆனா இதே முத்தரசன் 2018 டிவிஎஸ் குழுமத்தோட தலைவர் வேணு சீனிவாசன், அவர் மேல இந்த சிலை கடத்தல் வழக்கு வருது. இந்த சிலை கடத்தல் வழக்கு வர்றப்ப அந்த சிலை கடத்தல் வழக்க இவர் மேல எப்படி போடலாம் அப்படின்னு வேணு சீனிவாசங்கிற ஒரு தனிப்பெரும் முதலாளிக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலர் முத்தரசன் வந்து அறிக்கை கொடுத்தார். எந்த அடிப்படையில் அறிக்கை கொடுத்தாருன்னு இப்போ வரைக்கும் நமக்கு புரியல. இது என்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கோட்பாடு? மாவோ சொன்னாரா, லெனின் சொன்னாரா, ஸ்டாலின் சொன்னாரா, ஏங்கல் சொன்னாரா, யார் சொன்னான்னு புரியல.
அப்படி நம்ம அடிக்கிட்டு போனா அடிக்கிட்டே போல. தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக 2 கட்சி. இந்த 2 கட்சி முதுகுல ஏறி சவாரி பண்ணவங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள். இதுல கடந்த காலத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து லிங்கமுத்துன்னு பேர். அவர் ஜெயலலிதாவை பார்த்து சொல்றாரு, ஒரு திட்டத்தை ஆதரிச்சு பாராட்டுறப்ப சொல்றாரு, ஜெயலலிதா வந்து ஒரு நவீன அம்பேத்கர் அப்படிங்கிறது. ஜெயலலிதா வந்து நவீன அம்பேத்கரா. யார் சொல்றது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் லிங்கமுத்து. அந்த கருத்தை இப்ப சொல்லுவாங்களா? அந்த கருத்து சரியானதுன்னா அதே கருத்தை இப்ப வலியுறுத்துவாங்களா? எந்த பதிலும் கிடையாது. இவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு கோட்பாடு எதிரையுமே தெளிவு கிடையாது. ஏன்னா சுரண்டல், லஞ்சம், ஊழல் இதுதான் தவறுனா, நாம் தமிழர் கட்சி குறித்து வெளியான தனிப்பட்ட ஒளி நாடாக்கள், அந்த ஒளி நாடாக்கள் குறித்து இவங்க பேசுறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் பெருமக்கள் பேசுறாங்க. குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஐயா கனகராஜ் பேசுறாங்க. காளியம்மாளை எவ்வாறு இப்படி சொல்லலாம் அப்படின்னு. அதில் ஒன்றும் தவறாகவும் சொல்லலை. ஆனா அதுக்கு கொந்தளிச்சார். அதே சமயத்துல சபரீசனும் உதயநிதியும் சேர்ந்து 30,000 கோடியை கொள்ளையடித்து விட்டதாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து, அதுக்கு பிறகு முக்கியத்துவம் இல்லாத துறைக்கு பிடிஆரை மாத்துறாங்க. எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒளிநாடா குறித்து வாய் திறந்தாங்களா? 30,000 கோடியை கொள்ளையடிச்சாங்கன்னா யாரு அப்ப விட்டு காசு? மக்கள் வரி பணம் தானே, மக்கள் உழைப்பு தானே, மக்கள் ரத்தம் தானே. மக்கள் உழைப்பை சுரண்டலாமா? ஒரு குடும்பம் வந்து ஒரு நாட்டோட சொத்தை வந்து கபலீகரம் பண்ணலாமான்னு எந்த கம்யூனிஸ்ட் தலைவராவது வாய் திறந்தாரா, பேசினாரான்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. வாயே திறக்கல. ஏன்னா அங்கேயும் கூட்டணி தர்மம். தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பக்கம் டாஸ்மாக் சாராயம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காணொலி பார்த்தோம். நீலாங்கரையில காலையிலேருந்து விற்கிறாங்க. காலையில் 7 மணிலேருந்து சாராயம் விற்கிறாங்க. டாஸ்மாக் சாராயம், கள்ளச்சாராயம் ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியில் 100 பேர் செத்து போயிட்டாங்க. முதல்ல மரக்காணம், செங்கல்பட்டு, அப்புறம் கள்ளக்குறிச்சி, இங்கே 20 பேர், அங்கே 69 பேர். இப்போ மயிலாடுதுறையில் கள்ளச்சாரத்தை தட்டி கட்ட 2 இளைஞர்களை வந்து குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவ்வளவு தலைவிரிச்சாடு. இதுக்கு எதிராக இந்த கம்யூனிஸ்டுகள் பொங்குறாங்களா? பொங்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி தர்மம். கள்ளச்சாராயம், இந்த டாஸ்மாக் சாராயம் இது மட்டும் இல்ல, கஞ்சா, அபின் போன்ற போதை பொருட்களின் போதை வஸ்துகளோட மிதமிஞ்சிய புழக்கம், வரலாற்றில் இல்லாத அளவுக்கு புழக்கம். அதை தட்டி கேட்டு இந்த திமுக அரசு வந்து செயலிழந்து விட்டது அப்படின்னு பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க. சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டை சந்தி சிரிச்சு போய் நிற்குது. எல்லா இடத்துலையும் கொலை, கொள்ளை, ஆணவ படுகொலை எல்லாம் நடக்குது. தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமா நடக்குது. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில நாம கேள்விப்படாத வன்முறை இல்லை, அவ்வளவு வன்முறை. இதை கம்யூனிஸ்ட் கண்டிச்சு சட்ட ஒழுங்கை வந்து நிர்வகிக்க தவறிட்டாரு முதலமைச்சர் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இதுக்கும் காரணம் என்னன்னா அதே கூட்டணி தர்மம் தான். இப்படி நம்ம வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். அவ்வளவு செய்திகள் இருக்கு. சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை, தொழிற்சங்க அமைக்க வந்து ஒத்துக்கல. தொழிற்சங்க அமைக்க இவங்க ஒத்துக்கல, திமுக அரசு ஒத்துக்கல. அப்புறம் போராட்டம் நடந்து நீதிமன்றத்துக்கு போய் திடீர்னு பார்த்தா ஒரு சமாதானம் பண்ணி ஆச்சுன்னாங்க. இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போய் ஸ்டாலினுக்கு வந்து பாராட்டு வாசிச்சாங்க. திடீர்னு போய் சந்திச்சு பாராட்டு வாசிச்சாங்க. அப்புறம் இப்ப பார்த்தா அந்த சாம்சங் தொழிலாளர்கள் வந்து அந்த நிர்வாகத்தால பழிவாங்கப்படுறாங்க. அதை கண்டிச்சு திமுக அரசோட இரட்டை நிலைப்பாடு, நயவஞ்சகம் அப்படின்னு பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க. இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதற்கு சான்று, ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி ஏப்ரல் மத்தியில தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றப்படுது. இது சட்ட மசோதா கொண்டு வரப்படுது. என்ன மசோதா அப்படின்னா 12 மணி நேரம் வேலைங்கிற மசோதா. 12 மணி நேரம் வேலைங்கிற மசோதா ஒரு அயோக்கியத்தனம். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை கூட கொண்டு வரல. அந்த மசோதாவை வந்து தமிழ்நாட்டில் திமுக அரசு, திராவிட மாடல் அரசு கொண்டு வருது. அது எப்போ கொண்டு வர்றான்? ஏப்ரல் மத்தியில் கொண்டு வர்றான். ஏப்ரல் மத்தியில் கொண்டு வந்தா 15 நாள்ல மே 1 சாராம்சமே 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் தான் உழைப்பாளர் நாள். அந்த உழைப்பாளர் நாள் அன்னைக்கு நாம அந்த உழைப்பாளர் நாளுக்கு வாழ்த்து கூட சொல்ல முடியாது. இப்ப 12 மணி நேரம் வேலைங்கிற ஒண்ணு கொண்டு வந்தோம்னா அப்படிங்கிற குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாம மே 1க்கு 15 நாளைக்கு முன்னாடி 12 மணி நேரம் வேலைங்கிற மசோதா வந்து திமுக அரசு கொண்டு வந்துச்சு. அப்படிப்பட்ட அரசு முதலாளித்துவ அரசா இல்ல பாட்டாளி வர்க்க அரசா? அந்த ஆட்சியில எப்படி அங்க வைக்கிறீங்க? இந்த ஆட்சியில எத்தனை அமைச்சர்கள் மீது
ஊழல் குற்றச்சாட்டு, எத்தனை பேர் மேல சொத்து பழக்கம் இருக்கு, எவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க, எவ்வளவு மக்கள் வரி பணத்தை வந்து இவங்க சுரண்டி திங்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் துறைமுருகன், ஒரு பக்கம் அவர் மண்ணை கொள்ளையடிச்சு வாங்கி திங்கிறான்னா ஒவ்வொரு அமைச்சரும் கமிஷன் வாங்கி திங்கிறேன். இது தெரியாத கம்யூனிஸ்டுகளுக்கு? இந்த இந்த கொடுமையில நாம் அங்க வைக்க கூடாது. நாம சுரண்டலுக்கு தானவங்க, நாம வந்து ஊழலுக்கு தானவங்க, மக்கள் பணத்தை சுரண்டி திங்கிறாங்க. இந்த கட்சியோடு கூட்டணி இல்லை, கொள்கை உறவு இல்லை அப்படின்னு அறிவிப்பாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுவும் கூட்டணி தர்மம் தான். எல்லா கொடுமைகளையும் எல்லா அநீதிகளையும் சகிச்சுக்கிட்டு திமுக கூட்டணியில் அப்படியே உட்காந்துக்குவாங்க. என்ன இருக்கு உங்கள்கிட்ட? என்ன கோட்பாடு இருக்கு? எல்லா கொடுமைகளையும் சர்வசாம கடந்து போறாங்க. வாக்கு காசு கொடுக்குது திமுக. வாக்கு காசு கொடுப்பதை வந்து இலகுவாக்கி, இன்னைக்கு ஒரு விஷயம் இல்லைங்க, தேர்தல் வந்தா வாக்கு காசு கொடுப்பாங்க, அது விஷயமா அப்படின்னு ஊடகங்கள் கேட்கிற அளவுக்கு சர்வசாதாரணமா ஈரோடு கிழக்கா இருக்கட்டும், விக்கிரவாண்டியா இருக்கட்டும், எல்லா தேர்தலும், சட்டமன்ற இடைத்தேர்தல், பொது தேர்தல், பாராளுமன்ற பொது தேர்தல், எல்லா தேர்தலையும் வாக்கு காசு கொடுக்கப்படுது. காசு கொடுக்குறாங்கன்னா அந்த காசு இங்கேருந்து வருது, மக்கள்கிட்ட சுரண்டப்பட்ட காசு. அப்ப இன்னைக்கு வாக்கு காசுறான்னா நாளைக்கு மக்களுக்கான நலத்திட்டங்கள்ல அவன் சுரண்டி திம்பான். அப்ப இந்த முறைங்கிறது ஜனநாயகத்துல வந்து ஒரு நியாயமான முறை இல்லை. இது ஊழலுக்கு, சுரண்டலுக்கு வழிவகுக்கும். அப்ப வாக்கு காசு கொடுக்கக்கூடிய கட்சியோடு கொள்கை உறவு இல்லை, கூட்டணி இல்லை, தேர்தல் உடன்பாடு இல்லை அப்படின்னு அறிவிப்பாங்கன்னா அறிவிக்க மாட்டாங்க. வாக்கு காசு கொடுக்கக்கூடிய இந்த திமுகவோடு கூச்ச நாச்சம் இல்லாது இந்த சோ கால்டு கம்யூனிஸ்டுகள் வந்து இருப்பாங்க. ஆனா எல்லா வியாக்கியானமும் பேசுவாங்க. பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், வர்க்க புரட்சி, லெனின் என்ன பண்ணார் தெரியுமா, ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா, மார்க்ஸ் எப்படி மூலதனம் எழுந்தார் தெரியுமா, எல்லாம் பேசுவாங்க. லெனின், ஸ்டாலின், மார்க்ஸ், மாவோ அவங்கெல்லாம் சரியான ஆட்கள் தான். அவங்க பேரை சொல்ற இவங்களோட லட்சணம் தான் இப்படி. வளக்கொள்ளை நடக்குது தமிழ்நாட்டில் வந்து தங்கு தடை இல்லாம. மணல் கொள்ளை, வளக்கொள்ளை. இந்த மணல் கொள்ளை, வளக்கொள்ளை எடுத்து இந்த திமுக அரசை சாடுவாங்களா? ஒருபோதும் சாட மாட்டாங்க, ஒருபோதும் கண்டிக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் இந்த பாட்டாளின்னு பேசுறாங்களே, பாட்டாளி வர்க்கம்னு, கேரளாவில் வந்து ஆள்றது வந்து பினராயி விஜயன், கம்யூனிஸ்ட் ஆட்சி தான். அந்த பினராயி விஜயன் பாட்டாளி வர்க்கத்தின் மீது பற்று கொண்டவர்னா, முல்லை பெரியாற்று உரிமையில தமிழ்நாட்டுக்கான அந்த உரிமையை கொடுத்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பாட்டாளிகளை வாழ வைக்க துணை நிற்பாரு. கேரளாவில் பாட்டாளி வாழ்றது போல தமிழ்நாட்டிலையும் பாட்டாளி வாழ்றேன், விவசாய பாட்டாளி. அந்த விவசாய பாட்டாளி தண்ணி தேவைப்படுது. அப்ப இந்த முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டத்தை வந்து உயர்த்தி அந்த அந்த பாட்டாளிகளுக்கு, தமிழ்நாட்டு பாட்டாளிகளுக்கு என்ன தண்ணி போய் சேரணுமோ அந்த தண்ணியோட அளவை நான் கொடுப்போம் அப்படின்னு வாய் திறப்பாங்களா? வாய் திறக்க மாட்டாங்க. இப்ப கேரளாவில இருந்து கழிவுகளை கொண்டாந்து தமிழ்நாட்டில் கொட்டுறானே, அந்த கழிவுகள் கொட்டப்படுவது வந்து அயோக்கியத்தனம். ஒரு அரசு எப்படி இந்த வேலையை செய்யலாம், அதுவும் கம்யூனிஸ்ட் அரசு எப்படி இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு கேரளாவிலேருந்து இந்த கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுவதை கண்டிச்சு இவங்க வாய் திறப்பாங்களா? வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்? அது அவங்க ஆட்சி, அதனால சொல்ல மாட்டாங்க. அதே போல இப்ப தமிழ்நாட்டில் வந்து எல்லா கொடுமையும் செய்யலாம் திமுக, எல்லா கொடுமையும் சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சகிச்சுட்டு இருக்கிறது என்ன காரணம் சொல்றாங்க? அதாவதுங்க, பாஜக ஒழிக்கணும், முதன்மை அதுதான். அதுவும் பாசிச பாஜக ஆட்சியை ஒழிக்கணும். அதுக்காகத்தான் நாங்க திமுகவோட தேர்தல் உடன்பாடு பண்ணிக்கிறோம், அந்த கூட்டணியில் அங்க வைக்கிறோம்ங்கிறாங்க. இப்ப என்ன கேள்வினா, பாஜக வீழ்த்துவதற்கு காங்கிரஸோடு போறீங்க. காங்கிரஸ் முதலாளித்துவ கட்சி, திமுக முதலாளித்துவ கட்சி. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸோட உங்களுக்கு உடன்பாடே கிடையாது கோட்பாட்டில். அந்த காங்கிரஸோட திமுகவோடு போய் நிற்கிறீங்க. எதுக்குன்னா பாஜக வீழ்த்தணும், அதான் முதன்மை காரணம்ங்கிறீங்க. அப்படின்னா இதே காரணம் கேரளாவில் இருக்கா இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவடியில என்ன சொல்றீங்க? ராகுல் காந்தி பிரதமராக்கணும், ராகுல் காந்தி பிரதமராக்கிறது ஒண்ணுதான் தீர்வுங்கிறீங்க. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவடியில் பக்கத்துல கேரளாவில் வயநாடுக்கு போறப்ப ராகுல் காந்தியை தோக்கடிக்கணும், காங்கிரஸ் வந்து அநியாயம் பண்ணுது அப்படின்னு கேரளாவில் சொல்றீங்க. ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள ஒரு தேசிய கட்சியும் இல்ல, சர்வதேசிய கட்சியோட நிலைப்பாடு மாறுது. இது என்ன மாதிரி அரசியல்? கேரளாவில் ராகுல் காந்தியை தோக்கடிச்சுங்கிறீங்க, காங்கிரஸை தோக்கடிச்சுங்கிறீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் ஓட்டு போடலன்னா நீங்க சங்கிங்கிறீங்க.
இப்ப காங்கிரஸும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாங்கிற நிலைப்பாட்டை நம்ம தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி சொன்னா, நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம்ங்கிறது. ஆனா கேரளாவில் கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுது? காங்கிரஸ் வேண்டாம், பிஜேபி வேண்டாங்கிற நிலைப்பாட்டை தான் அவங்களும் சொல்றாங்க. அங்க அதான் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா பினராயி விஜயன் சொல்றாரு, காங்கிரஸ் என்பது பாஜகவின் பி டீமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி பாஜகவின் பி டீம்ங்கிறது. ஆனா கேரளாவில் போனா பினராயி விஜயன் சொல்றாரு, காங்கிரஸே பாஜக பி டீம்ங்கிறாரு. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் ஒன்னா இருந்தா தருண் கோபி அப்படிங்கிற பாஜகவை சேர்ந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் கேரளாவில் வெற்றி பெற்றிருக்க மாட்டார். இப்ப அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? இதுல பாசிச ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க பாஜக. நமக்கு இதுல மாற்று கருத்துல ஆமா பாசிச ஆட்சி தான் ஒத்துக்கிறோம். விஜய் வந்து அவரோட மாநாட்டு மேடையில பாஜக சொல்றப்ப, பாஜக பாசிசம்னா நீங்க என்ன பாயசமா அப்படின்னு திமுக கேட்டார். எழுதி கொடுத்தது அப்படியே ஒப்பிச்சிட்டார். அதை தெளிவா சொல்லியிருக்கணும், முழுமையா சொல்லியிருக்கணும். பாஜக பாசிசம்னா ஆமா பாசிசம், அதே போல நீங்க என்ன பாயசமா, நீங்களும் பாசிசம் தான், நீங்க பாசிசத்துல இந்த மாதிரியெல்லாம் பண்றீங்க, இந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்றீங்க அப்படின்னு விலைக்கு சொல்லியிருக்கணும். அவர் எழுதி கொடுத்த அந்த வசனம் போல இதை பேசிட்டு அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு விஜய் கட்டு போயிடுறாரு. இதுல வந்து பாசிசம் பாயாசம் நக்கலை பண்ணலாமா? அப்ப பாஜகவோட ஆட்சியை வந்து இவர் வந்து அதை நார்மலைஸ் பண்றாரு, பாசிச ஆட்சி இல்லைங்கிறாரு. அப்ப இவர் பாஜகவின் பி டீம் அப்படின்னு விஜய் பக்கம் இந்த கம்யூனிஸ்ட்கள் திரும்புறாங்க. ஆனா மிக அண்மைய செய்தி என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுதுங்க, பாஜக வந்து பாசிச ஆட்சி மேற்கொள்ளல, இது பாசிசமோ நவ பாசிசமோ இல்ல. அதே சமயத்துல நவபாசிசத்தோட பண்புகள் இருக்கு, இருக்கக்கூடிய இந்த ஆட்சி பாசிச ஆட்சி இல்ல. யார் ஆட்சி? பாஜக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பாசிச ஆட்சி இல்லைன்னு சிபிஎம் சொல்லுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது. அது குறித்தா ஐயா சண்முகத்தோட நிலைப்பாடு என்ன? வாய் திறப்பாங்களா? நாம கேள்வியில் ஆட்டுக்கலாம், கேள்வி அடிக்கொண்டே போகலாம், அவ்வளவு கேள்விகள் இருக்கு. எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து திமுகவோட முதுகலை எறிகிட்டு ஒட்டுண்ணி போல சார்ந்து வாழ்ந்து கொண்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் துரோகம் விளைவித்துக் கொண்டு இவங்க கம்யூனிஸ்ட கோட்பாடு பேசுறாங்க. கம்யூனிசம், வர்க்க புரட்சி, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னு இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து விளை போயிட்டாங்க. இப்ப நீங்க வந்து மக்களுக்கு பண்றது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா உங்களை வந்து கம்யூனிஸ்ட் சொல்றேன்னு நிறுத்திக்கிங்க. ஏன்னா மாவோவும் கம்யூனிஸ்ட், லெனினும் கம்யூனிஸ்ட், ஸ்டாலினும் கம்யூனிஸ்ட், மார்க்சும் கம்யூனிஸ்ட், ஏங்கல்ஸும் கம்யூனிஸ்ட், நீங்களும் கம்யூனிஸ்ட்னா அந்த பெரும் தலைவர்களை இழிவுபடுத்த போல இருக்கு. அதனால நீங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு செய்யக்கூடிய நன்மைன்னா உங்களை கம்யூனிஸ்ட் சொல்றதுன்னு எடுத்துங்க.